போச்சு. ஷோ. என்னடி ரொம்ப நேரமா போனையே நோண்டிக்கிட்டு இருக்க? இந்தா டீ குடி. ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்கும்ல? கரெக்டா சொல்லணும்னா 9 மாசம் ஆச்சு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்காத நீ எதுக்காக இன்னைக்கு எனக்கு டீ போட்டு கொண்டு வந்த? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பாப்பு பயங்கர ஷார்ப் இல்ல? கையெடு கையெடு கையெடு. ஐ டோன்ட் லைக். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேக்குறியா? சொல்லு. அது அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இல்லனா நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும். புரியுதா? எங்க பாரு ரிது, மத்தவங்கள பத்தி நாம யோசிக்கிறத முதல்ல நிப்பாட்ட. அசிங்கமா இல்ல? இது அசிங்கம்லாம் இல்ல, நமக்காக. அப்படியா? சரி சொல்லு, அந்த பொண்ணுங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க 2 பேர்கிட்டயும் ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. இருக்குல்ல? உனக்கு தோணுச்சுல? தோணுச்சு. எனக்கு தோணுச்சு. அத கண்டுபிடிக்கிறோம். இனிமே நீ என் தொல்லை தாராளமா கை போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வேண்டான்னா போ. இங்க பாரு, அவங்க யாருன்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லனா நமக்கு ப்ராப்ளம் கன்ஃபார்ம். ஆமால? ஆமா. நான் இவ்வளவு நேரம் இந்த போன்ல என்ன தேடிட்டு இருந்தா நீ நினைக்கிற? நான் எதுவும் நினைக்கலையே. எதுவும் நினைக்கலையா? இல்ல. அப்ப சொல்ற கேட்டுக்கோ. அந்த லட்சு மாலு 2 பேரும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் இருக்காங்களான்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த 2 பேரோட ரீல்ஸோ போட்டோவோ எதுவும் ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல. நிஜமாவா? இவங்க பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கா? ஆமா, ஏதோ இருக்கு. என்னவா இருக்கும்? அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ மனசு வச்சா கண்டிப்பா முடியும். அது எப்படி? நான் மனசு வச்சா எப்படி நடக்கும்? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஊரை ஏமாத்தி சுத்திட்டு இருக்க பொண்ணெல்லாம் இல்ல. நான் நல்லா டீசென்டான இடத்துல வேலை பார்த்து மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கவ. நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. உன்னை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல, அதனாலதான் பாப்பு அப்படி சொன்னேன். ஓ, அப்படி சொன்னியா? அது என்ன உண்மைதான். என்ன பார்த்தா கொஞ்சம் பயப்படதான் செய்வாங்க, அது எனக்கும் தெரியும். எனிவே, நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன். என் மொழிக்கு ஏதாவது தோணுச்சுன்னா ஒருவேளை என்னால அத பண்ண முடிஞ்சாலும் முடியலாம். ஏதாவது தெரிஞ்சா என்கிட்டயும் சொல்லணும், சரியா? கண்டிப்பா சொல்றேன். இத கழுவி வச்சிடு. நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? நீயே போய் கழுவி வைப்போ. நான் இப்ப அசிங்கப்பட்டனா? மொக்க டீய கொடுத்துட்டு அசிங்கப்படுத்துறாளா? நான் யாருன்னு காட்டுறேன். பாரு, கண்ணாடி பாத்தியா? உனக்கு போடட்டுமா? அடடடடடா, சூப்பரா அழகா தேவதை மாதிரி இருக்கு. கண்ணாடி தானே? காமிக்கிறேன். எப்படி இருக்கு? அழகா இருக்கியா? ஹே பாரு, இங்க வாமா, கொஞ்சம் பக்கத்துல தான் வாயேன். பாரு, இங்க பாரு. நான் இன்னைக்கு காலையில ஒரு கனவு கண்டேன். என்னன்னு சொல்லட்டுமா? நீயும் நானும் சேர்ந்து நம்மளோட பூஞ்சி நதி இருக்குல்ல, அதேதான். அங்க போனதுக்கு அப்புறம் கூட தோணி இருக்குல்ல, அதுல நாம ஏறி உக்காந்து மிதந்துகிட்டே போனோம். அதுவும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே. என்ன பாட்டு சொல்லு? குழுவா? உனக்கு பிடிச்ச பாட்டுதான். அதேதான். तुझे देखा तो ये ना 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 la 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 la. நில்லு. நின்னுட்டேன். Hi Pops, how are you? I am fine. என்ன நீ என் பாருக்கு மரியாதை கொடுக்காம போற? அவகிட்டயும் கேளு how are you-ன்னு. ஹலோ பாரு அக்கா, how are you? ஹாய். அது அப்படியா? இங்க பாரு, நீ கேட்காம உள்ள வந்தது பாருக்கு பிடிக்கல.
அப்படியா? அவளோட பிரைவசி போயிடுச்சுன்னு சொல்றா. அப்படிதானே? அப்படியா? அப்படின்னா நான் போயிட்டு அப்புறமா வரட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். நீ தான் வந்துட்டல. என்ன விஷயம் சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்ல பாப்ஸ். நம்ம லட்சுவோட மாலுவோட எலெக்ஷன் ஐடியோ இல்ல ஆதார் கார்டோ ஏதாவது உங்ககிட்ட அவங்க கொடுத்த ஞாபகம் இருக்கா? இல்ல, என்கிட்ட கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்ல. ஏன் கேக்குற? இது எதுவுமே இல்லாம எப்படி நம்ம அவங்களை இங்க நம்பி தங்க வைக்கிறது? நாளைக்கே ஏதாவது ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு தானே அப்புறம் பிரச்சனை. அப்படியே பாரு. கரெக்டா பாரு அக்காவே சொல்லிட்டாங்க. கேட்டுதா? இங்க பாருங்க, நாளைக்கே ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் பாரு அக்காவை யார் பாத்துப்பாங்க? பாருங்க பாவம் அழறாங்க. ஓமக் பாரு, ஓமக். மேகுனா, மேகுனா. என்னையே அழ வச்சிட்டா. நீ ஒண்ணு பண்ணு, அவங்க கிட்ட போய் அது எல்லாத்தையும் வாங்கி நீ வச்சுக்கோ. இல்ல பாப்ஸ், நான் போனா அவங்க தருவாங்களா? தரலனா நான் சொன்னேன்னு சொல்லு. ஒருவேளை அவங்க கிட்ட ஐடென்டிட்டி கார்டு இல்லனா நீ அவங்களுக்காக அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து நீ ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோ. நான் சொன்னது புரிஞ்சதுல? புரிஞ்சது. அதாவது அவங்களுக்கு ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டும் நானே எடுத்து கொடுக்கணும். அப்புறம் நானே காப்பியும் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா? கரெக்டா சொன்ன, கரெக்டா. இல்லாம மாட்டேன். இல்ல நான் போகட்டுமான்னு கேட்டேன். ஓகே சரி, அப்ப நான் போறேன். டாடா சொல்லு பாரு. பாருக்கா, டாடா. நான் போறேன். சரி போ. நானே அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும், காப்பியும் எடுத்து வச்சுக்கணும். அப்படியே உனக்கு இருக்கணும். மாலு, திடீர்னு அவர் வந்து என்கிட்ட சூப்பர் கேர்ள்ஸ்னு சொன்னதும் எனக்கு அப்படியே சிரித்துருச்சடி. எதனால செலுத்து போச்சு? நாம தானே நம்மள இது வரைக்கும் சூப்பர் கேர்ள்ஸ்னு சொல்லிருக்கோம். முறையா இன்னொருத்தங்க சொல்லி கேட்கும் போது என் முடியெல்லாம் அப்படியே நட்டுக்குச்சடி. ஆமா, நம்ம சூப்பர் கேர்ள்ஸ்னு அவருக்கு எப்படி தெரியும்? அதான் நானும் யோசிச்சேன், அவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு தோணுது நாம ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம்னு. என்னடி சொல்ற? இங்க பாரு, இப்பவே நம்ம ஏதாவது பண்ணியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கோம். சொல்லு. இல்லதான். அதனால நம்ம மேல ஃபேக்கா ஏதாவது பிரச்சனைய கட்டி வச்சு நம்ம பேரை சொன்னா போதும்ல. அந்த மாதிரி யாரடி செய்வா? எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகம் இருக்கு. யார் மேல? அந்த பாப்பு மேலதான். நம்ம சூப்பர் கேர்ள்ஸ்னு அவளுக்கு தெரியும். அதனால அவ ஏதாவது பொறுக்கித்தனம் பண்ணிட்டு அதை நம்ம தலையில கட்டி வைக்கலாம் இல்லையா? அதோட எல்லாம் முடிஞ்சிரும்ல. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா, வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அப்படின்னா அவளை சும்மா விடக்கூடாதுடி. அப்படியே மூஞ்சிலேயே குத்தணும், ரத்தம் வர வர கட்டி வச்சு கேள்வி கேட்கணும். என்ன நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்புறம் அதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? கேக்குறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ? இல்ல, ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என்ன வழினா, அந்த பாப்புவோட ரூம் இருக்குல்ல, அதுல ஒரு அலமாரி இருக்கு. அதுல நீ ஒளிச்சுக்கோ. அப்புறம் அந்த விக்டிம் இருக்கல, அவ பேர் என்ன, பாப்பு. அவ அந்த ரூம்குள்ள வருவா. அப்ப நானும் நைசா அந்த ரூம்குள்ள வந்து அவளுக்கு எல்லா கேள்வி கேக்குறேன். அதாவது நமக்கு தேவையான விஷயத்த பத்தி. அவ நிச்சயமா பதில் சொல்ல மாட்டா. சரி, நீ சொல்ல வேண்டாம்னு சொல்லி நான் வெளியில போயிடுறேன். அதுக்கப்புறம் அவ தனியா நின்னு எல்லாத்தையும் புலம்பிட்டு இருப்பா. ஏன்னா அவ அந்த மாதிரி ஆளுதான். அப்புறம் என்னடி, நீ உள்ள இருந்து வெளிய வந்து அவளை கையும் கழுவமா பிடிக்க வேண்டியதுதான். அவகிட்ட நேரடியா கேக்கலாம்ல? நேரடியா கேக்கலாண்டி. இதெல்லாம் நீ தானே பண்ணன்னு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடி? ஆகும், கண்டிப்பா ஆகும். நீ வேணா பண்ணி பாரு. சரி. அப்படியே விட்டுற முடியாதுல்ல. நம்ம கேப்போம். கேக்கணும்டி.
மச்சான் ஷரத்து என்னடா? நீ எங்கடா இருக்க? நைட் பப்புக்கு வரியா? ஏய் இன்னிக்கா? ஆமாடா. இன்னிக்கெல்லாம் முடியாதுடா, நான் நைட்டு 12 மணி வரைக்கும் பிஸிடா. சொல்லு. அவ்வளவு நேரம் நீ எங்கடா போற? டேய் இன்னைக்கு என் பேபியோட பர்த்டே, நான் அவளை சர்ப்ரைஸ் பண்ண போறேன். நீ போன் பண்ண விஷயத்த சொல்லு. என்ன சர்ப்ரைஸ்? சொல்லி சொல்லடா. டேய் என்ன சர்ப்ரைஸ்னா, நான் என் பேபியோட வீட்டுக்குள்ள போய் அவ ரூம்ல இருக்கிற ஷெல்ஃப் மேல ஏறி உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி ஆனதும் நேரா அவ முன்னாடி குதிச்சு ஹாப்பி பர்த்டே பேபி, ஐயோ ஹாப்பி பர்த்டே பேபின்னு சொல்லுவேன். அப்ப அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவா. ஓகே தானே? ஓகே. செம்ம ஐடியா இல்ல? சூப்பர் ஐடியா மச்சான். சரி நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். வச்சிரேன். ஓகே மச்சான், சாகலனா பாப்போம். ஓகே போய் சாப்பிடா. இப்போ என்ன பண்றது? இப்ப இந்த வீட்டுக்குள்ள எப்படி நுழையிறது? அந்த கிறுக்க இங்க எங்கேயாவது இருப்பானோ? ஏதாவது வழி? தோர்க்க வழி. வா 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 வா, அந்த பக்கம் போவோம். என்ன இது ரொம்ப சின்னதா இருக்கே, இங்க இடமே இல்லையே. நான் சும்மா இந்த கபோர்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் பார்க்க வந்தேன். சீக்கிரம் வாங்க. ஐயோ கத்தாதீங்க. நீ எப்படி உள்ள வந்த? இது யாரு? பாப்பா நீங்க என்ன பண்ற? நான் இவனை துரத்திக்கிட்டு வந்தேன். இவன் பதுங்கி வந்தான். திருடி. இவன் தான் திருட. சீக்கிரம் வாங்க. இந்த உலகத்துல லவ்வர்ஸ்க்கு ஃப்ரீடம் இல்லையா? நான் ரீத்துக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் வந்தேன். இதுக்குள்ள உனக்கு என்ன ஃப்ரீடம் இருக்கு? என்னாச்சு? ஏய் பணம் கட்ட மாட்டியா? நீதானா? நான் கொடுத்த உயிரை வச்சுட்டு இங்கே வந்து தப்பு பண்றியா? உனக்கு எப்படிடா மனசு வந்தது? அதுவும் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன தைரியம் உனக்கு? பண்ணி பயல. நல்லா போடுங்க. நாம சட்டத்தை கையில எடுக்க கூடாது. போலீஸ கூப்பிடுங்க. போலீஸை எதுக்கு கூப்பிடணும்? நாமளே பாத்துக்கலாம்ல. போலீஸ கூப்பிடுங்க. அடுத்தது போலீஸ்காரங்களா? யோ உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? அன்னைக்கு என் வாயில எதையோ ஊத்துன, இன்னைக்கு மூஞ்சி அடிச்சு பஞ்சர் ஆக்கிட்ட. ஐயோ கடவுளே, இந்த லவர்ஸோட நிலைமை இருக்கே. சார் நான் சொல்றது கேளுங்க சார். நாங்க பொண்ணுங்க மட்டும் இருக்கிற ரூம்ல இதோ நிக்கறால இவன் உள்ள வந்துட்டான் சார். அதனால இவன் மேல நீங்க கேஸ் போடணும். நீ யாரா? சார் நான் ராம்போ, ரீத்தோட லவ்வர். இங்க பாரு ராம்போ, தேவையில்லாம பேசாத. எனக்கு இவன் மேல லவ்லாம் இல்ல சார். ஆனா நான் இவளை லவ் பண்றேன் சார். இவன் மட்டும் இல்லனா நான் சூசைட் பண்ணிப்பேன் சார். நீங்க எதுக்கு இவனை அடிச்சீங்க? சார் நான் தான் சொன்னேன்ல சார், எங்க ரூம்க்குள்ள பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டானே. சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதோ இங்க நிக்கிறான்ல, இவன் ஏற்கனவே ஒரு தடவை செத்து போயிட்டான். நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச என்னோட மருந்த வச்சுதான் இவனோட உயிரை நான் வர வச்சேன். ஆனா அவன் என் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணிருக்கான். இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க, இது சரியா? கொஞ்சம் பேசாம இருங்க. அன்னைக்கு அவரை அடிச்சது நீங்க தானே? ஐயோ இல்ல சார், என்ன பார்த்தா அப்படியே தோணுது. எங்களை வேணும்னே மாட்டி விடுறதுக்காக இதோ இந்த பாப்பா சொன்ன போய் சேராது. நானா? நீதா? சார் எனக்கு பொய்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாது சார். அடி பாவி, பொய் சொல்றியா? நான் பொய் சொல்றேனா? சார் என்ன பார்த்தா உங்களுக்கு பொய் சொல்ற மாதிரி இருக்கா? சார் உங்களுக்கு தோணுதுல இவளை பார்த்தா பொய் சொல்றாளுன்னு தோணுது இல்ல? நல்லா பார்த்து சொல்லுங்க சார். பாருங்க. இன்னைக்கு இருக்கடி உனக்கு. சார் இவன் எங்க ரூம்க்குள்ள வந்த மாதிரி இவளே எங்க ரூம்க்குள்ள திருட வந்திருக்கா சார். என்ன சார் இவன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளுங்க சார். அப்படின்னா நானும் ஒரு விஷயம் சொல்லணும் சார். இவன் மேலயே கேஸ போடுங்க. இங்க பாருங்க, தள்ளி போடி அந்த பக்கம். இவளுக்கு ஆதார் கார்டு இல்ல, ஓட்டர் ஐடி இல்ல, இவ யூடியூப்ல இல்ல, ஃபேஸ்புக்ல இல்ல, இன்ஸ்டாகிராம்ல இல்ல, முக்கியமா டிண்டர்லயும் இல்ல. அவ்வளவு இவ இந்திய நாட்டு பொண்ணானே எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன் இவ தீவிரவாதியா கூட இருக்கலாம். நிறுத்துக்குமா, உங்க யாரையும் இந்த ஸ்டேஷன் பக்கமே பார்க்க கூடாது. எல்லாரும் இங்க இருந்து போங்க. சாமி, ஷாமலா,
எல்லாத்தையும் பிடிச்சு வெளியே தள்ளுங்க. சார் இவகிட்ட ஆதார் ஏய், போறியா இல்லையா? போ. சார், இவரை விடாதீங்க சார், இவர் கேமரா திருடன் சீட்டு சார். கூட்டிட்டு போங்க. இருக்கான்னு வா. செக் பண்ணிக்கலாம். சார், இவன் போங்க. எங்களுக்குள்ள திருட வந்தா சார், மருந்து திருட வந்தா, அது உங்களுக்கு சொல்ல வெளியே போ புரியாது. முதல்ல. சொல்றது கேட்கலன்னா போங்க. ஐயோ, சார் நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுங்க. இங்க யூஸ் பண்ணாத பழைய புல்லட் ஏதாவது இருக்கா? என் வீட்ல ஒரு துப்பாக்கி இருக்கு, ஆனா புல்லட் தான் இல்ல. இங்க யூஸ் பண்ணாத பழைய புல்லட் இருந்தா கொஞ்சம் தர முடியுமா? ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போங்க. வெளியே போடு. வெளியே போடு. போடா. யோ சாமி, ஒரு பிரியாணி சொல்லியா? இது வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல கூட மிதிச்சது இல்ல. இவளுங்களால 2வது தடவை நான் போயிட்டு வந்திருக்கேன். அந்த வீணா போன பொருள் கிடைச்சிருந்தா எப்பவும் இந்த வீட்டை விட்டு நான் ஓடி போயிருப்பேன். டென்ஷன் இருக்கா, சீக்கிரமா குளிக்க வேண்டியதா. எங்க டவல்? நீயா? உன்னோட ரூம் அந்த பக்கம். நான் ஆனா சும்மா நீ சுத்தி இங்க. பார்க்கிறதுக்கு வந்தேன். என்னோட க்ளோசெட்ல. இதுவா க்ளோசெட்? இந்தா எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கேன். இப்பவாது கழுவுனா நல்லா இருக்கும், சரியா? ஏ லட்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. ஐயோ, என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? என்ன பண்றது? என்னமோ விஷயம் இருக்கு.